अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। நூருல் இஸ்லாம் மக்தபண்டு கோடைக்கால மதர்சா 2ஆம் ஆண்டு நிறைவு விழா இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது துவங்க இருக்கின்றது. இந்த நிகழ்வை ஆரம்பமாக இறைமறை ஓதி துவங்கி வைப்பதற்காக நம்முடைய நூருல் இஸ்லாம் மதர்சாவினுடைய மாணவர் எஸ் ஜாகிர் ஹுசேன் அவருடைய மகனார் ஜே சுஹைன் அகமது அவர்களை அழைக்கின்றேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अर्रहमान अल्लमल कुरआन खलक़ल इंसान अल्लमहुल बयान الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنسعات في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان Sadaqallahul alim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அல்லாஹ் தஆலா இந்த மாணவருடைய குரல் வளத்தை இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் அதிகப்படுத்துவானாக. அடுத்தபடியாக நூருல் இஸ்லாம் கோடைக்கால இந்த மதர்சாவை சீரும் சிறப்புமாக நடாத்தி தருவதற்கு தலைமையேற்று நடத்துவதற்காக நமது தாகா பள்ளிவாசனுடைய முத்தவல்லி டி முகமது அலி பாய் அவர்களை அழைக்கின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணிமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபை. ஒரு குழப்பமான காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம ஊரில் தீனை பற்றி
ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும், விளங்கி கொள்ளணும், தீன் பிரகாரம் வாழணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படணும், நபியுடைய முறையில் நிறைவேற்றப்படணுங்கிற அடிப்படையில், ஒரு கவலையின் அடிப்படையில் இந்த நிர்வாகம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பெரிய உபகாரம் கிருபையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, தீன் எவ்வளோ, தீன் பிரகாரம் வாழ்கிறது எவ்வளோ அவசியமோ அதே போல் தீனை அறிந்து கொள்வதும் அவசியமாக இருக்குது. தலபுல் இல்மு ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்துன். மார்க்க சட்டத்தை அறிந்து கொள்வது முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீது கட்டாய கடமையாக இருக்குது. அதற்கு அஸ்திவாரமாக இங்கே இந்த உழைப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இது பெரிய மகத்தான உழைப்பு. இதை விட சிறந்த ஒரு உழைப்பு உலகத்தில் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. மக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளணும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை வெற்றிகரமாக ஆயிடணும், அல்லாஹ் நாளைக்கு நம்மளை சந்திக்கும் போது சந்தோஷமான முறையில் சந்திக்கணுங்கிற அடிப்படையில் ஒரு ஆழ்ந்த ஒரு கவலை ஃபிக்ரின் அடிப்படையில் இந்த நிர்வாகம் செயல்படுது. அதனால் நாம் அதிகமாக இங்கே நடக்கக்கூடிய இந்த விஷயங்களில் கலந்து கொள்வது, அந்த பிள்ளைகளுக்கோசரம் துவா செய்கிறது, இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அந்த நல்லடியார்கள் அவங்களுடைய எல்லா விஷயங்களுக்கோசரமும் நாம் துவா செய்கிறது. ஆக அருமை சொல்லி அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி உபகாரம் என்னன்னா, அவங்க கூட இருந்து அந்த அமல்களில் கலந்து கொள்வது. இது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அதனால் அங்கங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் பிள்ளைகளும் சீக்கிரம் வந்து அமலில் கலந்து கொள்ள முடியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த விழாவினுடைய வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய இந்த மதரசாவிற்காக இரவு பகல் பாராமல் பல மாதங்கள் பாராமல் கண் விழித்து உழைக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் எஸ் சயீத் ஹுசேன் பாய் முன்னாள் வாலாஜா பள்ளியுடைய பேசி மேம் அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மவர்களை படைத்து நம்மவர்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்ல ஓர் இறைவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அண்ணாவுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபைங்கள் தபா தாபைங்கள் சஹாதாக்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் உலமா பெருமக்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் இந்த மஜ்லிஸிற்கு வருகை தர இருக்கக்கூடிய ஆங்காங்கே இந்த விழாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்கள் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நூருல் இஸ்லாம் மதரசா நடத்தும் 2ஆம் ஆண்டு கோடைகால நிறைவு விழாவிற்கு
இறைமறையை ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மதர்சாவுடைய மாணவர் ஜே சுஹைன் அகமது அவர்களே, தலைமை பொறுப்பு ஏற்று அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய அண்ணன் முகமது அலி ஹாஜார் அவர்களே, தொகுப்புரை வழங்குவதற்காக வேண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த மதர்சாவினுடைய தாளாளர் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் பாதுஷா ஹசரத் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய ஜாகிர் ஆசார் பள்ளியினுடைய முத்தவல்லி மரியாதைக்குரிய ஜனாப் ஹாஜி சையத் கமால் பாய் அவர்களே, பைத்துல் மால் அல் இஹ்லாஸ் பைத்துல் மாலுடைய தலைவர் மதிக்கக்கூடிய ஜனாப் எஸ்சி அமீர் பாஷா அவர்களே, வாலாஜா பள்ளியினுடைய முத்தவல்லி அன்பிற்குரிய சகோதரர் ஜனாப் எல் ஜாபர் சாதிக் அவர்களே, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி இஹ்லாஸோடு மன தூய்மையோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அல் இஹ்சான் பைத்துல் மாலுடைய செயலாளர் KM மொய்தீன் பாய் அவர்களே, மதிப்பிற்குரிய ஜனாப் சகோதரர் எப்படி மொய்தீன் பாய் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக பல செயல்கள் பல விஷயங்கள் அல்லாஹ்வுக்காண்டி செய்ய அதே போன்று அந்த எண்ணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல் இஹ்சான் பைத்துல் மாலுடைய துணை செயலாளர் அக்பர் அலி பாய் அவர்களே, ஜாகிர் ஆசார் பள்ளியுடைய முன்னாள் முத்தவல்லி மதிப்பிற்குரிய ஜனாப் ஷேக் பாஷா அவர்களே, மதிப்பிற்குரிய ஜனாப் ஹாஜி பி பாஷாஜி மாமு அவர்களே, பீரான் நர்சரி பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய பாஷாஜான் ஹசரத் அவர்களே, பள்ளியினுடைய துணை முத்தவல்லி மரியாதைக்குரிய சையத் காசிம் பாய் அவர்களே, இந்த பள்ளியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய ஜனாப் சையத் அப்துல் அஜீஸ் சாஹிப் அவர்களே, பள்ளிவாசலுடைய செயலாளர் மதிப்புக்குரிய சகோதரர் ஜேர் நூர் முகமது அவர்களே, அல் இஹ்சான் பைத்துல் மாலுடைய பொருளாளர் ஜனாப் ஏ இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, முன்னாள் இந்த பள்ளியினுடைய நிர்வாகி ஏஆர் கலில் அகமது ஹுசேன் அவர்களே, நம் பள்ளியினுடைய மெம்பர் மரியாதைக்குரிய சகோதரர் சையத் நஜீர் பாஷா அவர்களே, இந்த மதரசாவினுடைய நிர்வாகி ஜனாப் எஸ் சுலைமான் அவர்களே, பைத்துல் மாலுடைய ஆலோசகர் ஜனாப் ஒய் ரஹமத்துல்லா அவர்களே, ஜனாப் கமால் பாஷா அவர்களே, ஷேக் மாருஷா முன்னாள் நாட்டாமா அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் முத்தவருடைய மகனார் மதிப்புக்குரிய ஜனாப் தஸ்தஹீர் மிராஜா சாஹிப் அவர்களே, இந்த பள்ளியினுடைய மெம்பர் மரியாதைக்குரிய எஸ் அமீர் அவர்களே, ஜனாப் ஜே குலாப்ஜான் அவர்களே, வாலாஜா பள்ளியினுடைய பேஷி இமாம் மரியாதைக்குரிய மௌலவி எஸ் கலீலுர் ரஹ்மான் அவர்களே, ஆலிம் உலமா பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஜமாத்தார்கள், இளைஞர்கள், வாழ்த்துறை வழங்க வருகை தர இருக்கக்கூடிய மௌலவி அப்துல் சலாம் ஃபைசி அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் மௌலவி அப்துல் உலமா ஹாஃபில் ஷேக் இஸ்மாயில் அவர்களே, மௌலவி அஷ்ரஃப் அலி ஹசரத் அவர்களே, மௌலவி நம்முடைய மதரசாவுடைய முதல் ஆண்டினுடைய பள்ளி மதரசாவின் மாணவர்களுக்காக வேண்டி தீனியாத் கற்றுக் கொடுத்த மௌலவி சையது ஹுசேன் உலவி ஹசரத் அவர்களே, மௌலானா மௌலவி எம் சையத் ஹனீப் உலவி அவர்களே,
மௌலவி முகமது இப்ராஹிம் யாசினி அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக வருகை தர இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அப்துல் சலாம் தாவூதி ஹசரத் அவர்களே, நம் பகுதியை சார்ந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் திருமதி கரியம்மாள் ஐயாக்கன் அவர்களே, இந்த மதரசா இந்த சிலபஸ் கொண்டு வந்த மதிப்புக்குரிய மௌலவி ஆர் முகமது தௌஃபிக் ஹசனி, பொருளாளர் தீனியத் மக்தப் துறை பெரம்பலூர் மாவட்டம் ஹசரத் அவர்களே, இறுதியாக சிறப்புரை ஆற்ற வருகை தர இருக்கக்கூடிய மௌலவி ஹாஃபில் காரி ஆர் முகமது அப்ரால் ஹக் ரசாதி ஹசரத் அவர்களே, இங்கே சிறப்பான ஒரு பயான் பேச வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆஷிக் அலி ஹசரத் அவர்களே, இங்கே நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியோர்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த மதரசாவின் சார்பாகவும் என் சார்பாகவும் மீண்டும் வருக வருக என சொல்லிக்கொண்டு, கண்ணியமானவர்களே, இன்று நம் பிள்ளைகள் நம் சொல்லுக்கிணங்க நாம் சொல்லுவதை அப்படியே நடக்க வேண்டும். நம் பிள்ளை தவறு செய்யக்கூடாது. நம் பிள்ளைகள் ஊதாரித்தனமாக ஒருத்தர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது என்று சொன்னால், நம் பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தால்தான் அவன் நேராக அவனுடைய வாழ்க்கையை நடத்தி செல்வான். கண்ணியமானவர்களே, இன்று இந்த உலகத்திற்கு உலகத்துடைய கல்வியும் வேண்டும், தீனுடைய கல்வியும் வேண்டும். இரண்டு கல்வியும் இருந்தால்தான் உலகத்திற்கு உண்டான கல்வியை கொண்டு உலகத்தில் பயணலாம். மறுமையினுடைய கல்வியை கொண்டு நாளைக்கு நாம் சுவர்க்கத்தை அடையலாம். அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடையலாம். ஆகையால கண்ணியமிக்கவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நீங்க நல்லா தாராளமா படிக்க வைங்க. உலகத்துடைய கல்வியை நல்லா படிக்க வைங்க, தவறில்லை. ஆனா தீனுடைய கல்வி அந்த பிள்ளை இடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளாக இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, ஆலிம் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், தீனுடைய கல்வி எந்த பிள்ளை இடத்தில் இருக்கிறதோ அந்த பிள்ளை பெற்றோர் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு நடப்பான், பெரியவர்களை மரியாதை செலுத்துவான், ஆலிமுலை மக்களை கண்ணியப்படுத்துவான். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை தான் தோன்றிதனமாக அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் பிள்ளை என் பேச்சு கேட்பதில்லை, நான் அவன் அன்பாக பாசத்தோடு வளர்த்தேன், உலகத்துடைய கல்வியை கொடுத்தேன், அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். வயோதிக காலத்தில் சொல்லுவார்கள், அவன் இடத்தில் இல்மு இல்லை என்று சொன்னால் நாளைக்கு என்ன செய்ய மாட்டான், உங்களை உதாசனப்படுத்துவான், சாப்பாடு போட மாட்டான். ஆக கண்ணியமிக்கவர்களே, நேரம் குறைவாக இருக்கிறது. ஆகையினால் நம் பிள்ளைகளுக்கு தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுங்கள். நூருல் இஸ்லாம் மதரசா என்று சொல்லக்கூடிய இந்த மதரசா அல்லாஹ்வுடைய கிருபையால் சீரும் சிறப்போடும் அல்லாஹ்விற்காக இஹ்லாஸாக அல்லாஹ் ஒருத்தனுக்காக வேண்டி தான் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்திலே இங்கே இருக்கக்கூடிய இந்த மதரசாவுடைய தலைமை ஆசிரியர், என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரர், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்காக வேண்டி தான் கற்ற அமல், தான் கற்ற இல்மை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினால் இதிலே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யார் இந்த உலகத்திற்காக வேண்டி செய்கிறான், இல்லை மறுமைக்காக வேண்டி செய்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆகையினால உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவிற்கு தொடர்ந்து நீங்க என்ன செய்ய, பிள்ளைகளை அனுப்பி வைங்க. இன்மை மறுமை வெற்றியை அடைந்து கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரன் ஜஸீலா வ அஹ்லனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த மதரசா மக்தப் மதரசாவாக நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த மக்தப் மதரசா தேவை என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா மனிதனை ஆரம்பமாக படைக்க நினைக்கும் பொழுது மலக்குமார்களிடத்திலே ஆலோசனை செய்தான்.
என்னுடைய பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன் என்று. அப்பொழுதும் மலக்குமார்கள் சொன்னார்கள், நாங்கள் தான் இரவு பகலாக உன்னை உணவதற்காக இருக்கின்றமே, வீணாக குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய மனிதர்களை இதற்காக படைக்கின்றாய் என்று கேட்டார்கள். அல்லாஹ் இந்த மனிதனை படைத்தான். அடுத்து இந்த மனிதனை படைத்து இந்த மனிதர்களுக்கு பொருள்களினுடைய எல்லா பெயர்களையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான் என்பதாக பக்கரா சூராவில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்கின்றான். இன்னும் அந்த மனிதனுக்கு நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பொருள்களின் எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்த பிறகு அந்த பொருள்களின் பெயரை சொல்லும்படி அல்லாஹ் தஆலா சொல்லி, இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாக எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எது எங்களுக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர என்று நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே எடுத்து வருகின்றான். எதற்காக இந்த விஷயம் சொல்கிறேன் என்று சொன்னால், மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா படைத்து கல்வியை தான் முதலில் கற்றுத்தந்தான். மனிதனுக்கு கல்வி என்பது முக்கிய ஒன்றாக இருக்கின்றது. அதிலும் மார்க்க கல்வி என்று சொல்வதற்கின்றது மனிதனுடைய உயிரை போன்றது. உடல் மட்டும் இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. மனிதன் உயிர் இருக்கும் வரையிலும் நடமாடுவான், எல்லாம் செய்வான், எல்லா சக்தியும் இருக்கிறது என்று கூறுவான். ரூஹ் பிரிந்து விட்டால் வெறும் மைத் என்று சொல்லுவோம், அதற்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அதே போன்றுதான் உலக கல்வி மனிதனுக்கு மிக முக்கியமானது ஒன்றுதான். ஆனால் அந்த உலக கல்விக்கு எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. மார்க்க கல்வி இருக்கின்றது அந்த மனிதனுக்கு ரூஹை போன்றது. அது இந்த மனிதன் உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு அது பிரயோஜனம் தரும். அந்த மனிதன் மௌத்தாகிவிட்டாலும் அந்த மனிதனுக்கு நாளை சொர்க்கத்தும் வரை கொண்டு செல்லும். ஆக மார்க்க கல்வி என்பது நம்ம உயிரை போன்றது என்று நான் கூறுகின்றேன். மேலும் இந்த மார்சா எதற்காக மக்த மார்சாக நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால், இன்று பெரிய பெரிய மார்சாக்கள் குர்ஆன் ஓதி தெரிந்தவர்களுக்கு கற்றுத்தருவது, சட்டத்திட்டங்களை கற்றுத்தருவது, ஹாஃபில்களை உருவாக்குவது, இதுவும் ஒரு முக்கியமான தேவையான ஒன்றுதான். ஆனால் மக்தப் மார்சா என்பது ஒரு பிள்ளையை, சிறு பிள்ளையை எப்படி பாத்ரூம் செல்வது, எப்படி உணவு அருந்துவது, பெற்றோர்களுக்கு எப்படி மரியாதை செய்வது என்பதை கற்றுத்தரக்கூடிய இடம்தான் இந்த மக்தப் மார்சா. ஆலிம் உலமாக்கள் உருவாவதற்கு அஸ்திரம் இடுவது இந்த மக்தப் மார்சாவாக இருக்கிறது. இங்கே குர்ஆனை ஓதுவோர் கற்றுக்கொண்டால்தான் நம் மார்சாக்களில் சென்று ஆலிமோ ஆஃபிலோ ஓதுவதற்கு நமக்கு தோதுவாக இருக்கும். ஆக நம் மக்தப் மார்சாவுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஓதி தந்து கொண்டிருக்கின்றோம். இதே போன்று பல நூறுக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்குவதற்கு இன்னொரு வாய்ப்பு நீங்கள் தர வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக ஒரு சிறந்த உரையை நிகழ்த்துவதற்காக பெரம்பலூர் சார்ந்த டாக்டர் மற்றும் ஹஜ்ரத் அவர்கள், ஆஷிக் அலி அவர்கள் இப்பொழுது நம்மிடம் ஒரு சிறந்த உரையை நிகழ்த்துவார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் ஸலாத்தும் ஸலாமும் அன்னலம் பெருமானார் கண்மணி கோமான் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ரஹ்மத்துல் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் ஷஃபீஉல் முத்னிபீன் எம்பெருமானார் கருணை நாயகம் கண்மணி கோமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் திருப்பெயரிலும் அன்னாரின் திரு குடும்பத்தினராகிய புனித அஹ்ல பைத்துகள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குதுமார்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் பேரிலும், குறிப்பாக இந்த புனிதமான மஜ்லிஸிலே பங்கேற்று நல்ல பல விஷயங்களை சொல்லவும் கேட்கவும் வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் பேரிலும் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இன்றும் என்றும் நின்று நிலவட்டுமாக. எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தும் மஹப்பத்தும் வசீலத்தும் நம் மீதும் நம் சந்ததிகள் மீதும்
என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இப்புனித மஜ்லிஸினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஊர் பெருமக்கள், ஆண்கள், பெண்கள், உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் இஸ்லாத்தினுடைய காணிக்கை சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலான இஸ்லாமிய பெரியார்களே, இது ஒரு அழகானதொரு நிகழ்ச்சி. நம்முடைய பழைய நினைவுகளை, பெரியவர்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய பழைய நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள், பள்ளிவாசலினுடைய முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள், ஊரினுடைய பெருமக்கள், ஒரு மதரசாவினுடைய தலைவர் என, ஆலிம்கள், ஹாஃபிர்கள் என ஒவ்வொருவரும் இதை போன்ற ஏதோ ஒரு மக்தப் மதரசாவில் உருவாகியவர்கள் தான். இந்த மக்தப் மதரசா என்பது மதரசாக்களின் தாய். தாய் எப்படி ஒரு குழந்தையை உருவாக்குவாளோ அதே போல இந்த மக்தபு மதரசாக்கள் வருங்கால சந்ததிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த அழகான சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அழகான இஸ்லாமிய உடையோடு வந்து அவர்கள் இங்கே மைக்கு பிடித்து பேசக்கூடிய நேரத்தில் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இபாதுர் ரஹ்மான் என்று ரஹ்மானினுடைய அடியார்களை பற்றி சொல்லும் போது நிறைய செய்திகளை சொல்லிவிட்டு அவர்கள் இப்படி துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அய்னின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்கள் மனைவி மக்களை எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. சொல்லுங்களேன் சத்தமா ஆமீன். எங்களின் மனைவி மக்களை யா அல்லாஹ் எங்களின் கண்களின் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்வினுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான். இந்த குழந்தைகள் இருக்கிறார்களே, இவர்கள்தான் ஒரு தாய் தந்தையினுடைய கண்ணினுடைய குளிர்ச்சி. ஒரு மனைவி என்பவள் தான் ஒரு கணவனினுடைய கண்ணினுடைய குளிர்ச்சி. தன்னுடைய மனைவியும் மக்களும் தான் ஒரு கணவனுக்கான கண்களினுடைய குளிர்ச்சி. அதையும் தாண்டி தாயும் தந்தையும் தான் பிள்ளைகளுக்கான கண்களின் குளிர்ச்சி. இப்படியாப்பட்ட ஒரு அழகான குடும்ப கட்டமைப்பை அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருக்கின்றான். எனவே அந்த கண்ணை குளிர்ச்சிப்படுத்த வேண்டுமேயானால் இந்த குழந்தைகள் கண்ணால் குர்ஆனை பார்க்க வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கண்ணுக்கு குளிர்ச்சியான குழந்தையாக நம்முடைய குழந்தைகள் மாறும். பெருமக்களை, அல்லாஹ் தஆலா நம்முடைய குழந்தைகளினுடைய கல்வியிலே பரக்கத்தை செய்வானாக. அவருடைய இல்மிலே ஹிக்குமிலும் பரக்கத்தை தருவானாக. கல்வி என்றால் என்ன? இந்த கல்வியினுடைய அடிப்படை ரெண்டு விஷயம். ஒன்று கல்வி கற்பது, இரண்டாவது கற்ற கல்வியின்படி ஒழுக்கத்தோடு இருப்பது. இன்னைக்கு கல்வி கற்கக்கூடிய இடங்கள் நிறைய வந்துருச்சு. நீங்க எங்க போனாலும் கல்வி கத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஆயிருச்சுன்னு சொன்னா, மதரசாக்களுக்கே செல்லாமல் மாணவர்கள் வீட்டிலிருந்து மதரசாவுடைய பாடங்களை படிக்க முடியும். குழந்தைகள் இன்று உலகினுடைய மிகப்பெரிய கல்வி நிலையமாக யூடியூபுகள் மாறிவிட்டது. உஸ்தாது பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்காரு, பெரம்பலூர்ல இருக்காரு. மாணவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், அமெரிக்கா, லண்டன் போன்ற நாட்டில் மாணவர் ஏதோ ஒரு இடம், ஆசிரியர் ஏதோ ஒரு இடம், ஆனால் பாடம் நடக்கிறது, குர்ஆன் கற்றுத்தரப்படுகிறது. இன்னும் யூடியூப்ல திறந்த எல்லா சட்டங்களும், குர்ஆனினுடைய எல்லா விஷயங்களும், ஹதீஸினுடைய எல்லா விஷயங்களும் கற்றுத்தரப்படுது. ஆக கல்வியை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். கல்வி கற்பதில் இன்னைக்கு பெரிய கஷ்டம் கிடையாது, அந்த காலம் மாதிரி கிடையாது. ஆனால் அந்த கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கம் என்பது இருக்குதில்ல, இந்த ஒழுக்கத்தை படிக்க வேண்டுமேயானால் இதை போன்ற மக்தபு மதரசாக்களுக்கு தான் உங்கள் குழந்தைகளை அனுப்ப வேண்டும். ஏன் தெரியுமா? ஒழுக்கத்தை சார்ந்து 3 இடங்களில் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பிக்கப்படும். இந்த 3 இடத்துல தான் குழந்தைங்க ஒழுக்கத்தை கத்துக்க முடியும். முதல் இடம், சமூகத்தில் அவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்க சமூக ஒழுக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? சமூகமே ஒழுக்கம் இழந்து போய் கிடக்கு. நம்முடைய குழந்தையை சமூகத்திலே நடக்க விடுவதற்கு மிக பயமாக இருக்கு. அவன் கண்ணால் பார்க்கக்கூடியது, காதால் கேட்கக்கூடியது, சமூகம் மிகவும் சீரழிந்து போயிருக்கு. அதிலும் முக்கியமாக இன்று சொல்லக்கூடிய சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த இன்டர்நெட் வந்ததிலிருந்து, பேஸ்புக், வாட்ஸ்அப் என இந்த சோசியல் மீடியாக்கள் வந்ததிலிருந்து குழந்தைகளினுடைய சீரழிவு என்பது மிகவும் அதிகமாகிவிட்டது. எனவே
அவர்கள் சமூகத்தில் சென்று ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியாது. வேண்டுமானா இப்படி சொல்லலாம், அந்த சமூகத்திற்கு செல்லாமல் இருந்தால் ஒழுக்கத்தோடு இருப்பார்கள். சோசியல் மீடியாக்குள்ள செல்லாமல் இருந்தால் அவர்கள் ஒழுக்கத்தோடு இருப்பார்கள் வேண்டுமென்றால் சொல்லலாம். ஆக சமூகத்தில் அவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை இன்று இல்லை. இரண்டாவது, பள்ளிக்கூடங்களில் அவர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி கற்பிக்கப்பட வேண்டும். அவங்க ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு இரண்டாவது இடம் பள்ளிக்கூடம். சரி, பள்ளிக்கூடங்களில் ஒழுக்கம் கற்பிக்கப்படுதான்னு சொன்னா, இந்த மதரசான்னு சொன்னா அதுக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று, உலக படிப்பை சொல்லித்தரக்கூடிய பள்ளிகள், அதற்கு பேரும் மதரசா தான். மதரசான்னு சொன்னா அரபியில பள்ளிக்கூடம்னு பேர். அப்ப உலக படிப்புகளை சொல்லித்தரக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இன்று இந்த ஒழுக்கம் கற்பிக்கப்படுதான்னு சொன்னா நிச்சயமாக இல்லை. பள்ளிக்கூடங்களினுடைய ஸ்கூல்களினுடைய ஒற்றை நோக்கம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை அதிக மார்க் எடுக்க வேண்டும், அவர்கள் நிறைந்த மார்க் எடுத்து அவர்களுடைய பேர் பேனர்ல வரணும், அதை கொண்டு 4 பேர் அட்மிஷன் போடணும், நம்முடைய வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்பதில் தான் பள்ளிக்கூடங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. எனவே பள்ளிக்கூடங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியாது. எனவே இரண்டாவது மதரசாவிற்கு தான் அவர்கள் ஒழுக்கத்தை வந்து கற்றுக்கொள்ள முடியும். எனவே நம்முடைய பிள்ளைகள் மதரசாவில் தான் இரண்டாவதாக ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக ஒவ்வொரு வீடும் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய மதரசாக்கள். முதல் விஷயம் எது தெரியுமா? அவனுடைய ஒழுக்கம் என்பது அவனுடைய வீட்டில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், அவனுடைய தாய் தந்தையிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். சொல்லுவார்கள், தாயினுடைய மடி என்பது பிள்ளைகளினுடைய முதல் மதரசா. தாய் தான் முதல் உஸ்தாத். மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர், ஃபாதர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஒரு பிள்ளையினுடைய முதல் உஸ்தாது தன்னுடைய தாய், ஒரு பிள்ளையினுடைய முதல் முன்னுதாரணம் அவருடைய தந்தை. எனவே தாயும் தந்தையும் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அதை பாற்று கற்றுக்கொண்டுதான் குழந்தை சமூகத்தில் ஒழுக்க சிறந்தவனாக வர முடியும் பெருமக்களே. எனவே இங்கு பிள்ளைகளுக்கு தர்பியத் என்பதை தாண்டி பெரியவர்களாகிய நமக்கு தான் தர்பியத் அதிகம் தேவைப்படுகிறது. ஏன் தெரியுமா? அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹதீஸ், இறைவனினுடைய நற்பாக்கியம் என்பது, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அருள் நற்பாக்கியம் என்பது அது அல்லாஹ் தஆலா நேரடியாக அவனுக்கு தருவது. ஆனால் ஒரு மனிதனினுடைய சுய ஒழுக்கம் என்பது பெற்றோர்கள் அவருக்கு தருவது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இறைவனிடத்திலிருந்து எல்லா நற்பாக்கியங்களும் நமக்கு கிடைத்துவிடும். அந்த நற்பாக்கியங்களை நாம் பயன்படுத்த வேண்டுமேயானால், அந்த நற்பாக்கியங்களை நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டுமேயானால், அந்த நற்பாக்கியங்களில் கொண்டு நாம் நலம் பெற வேண்டுமேயானால் தாய் தந்தையிடம் இருந்து ஒழுக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஒழுக்கத்தை வெளியில் சென்றோ பள்ளிக்கூடங்களில் சென்றோ கற்றுக்கொள்ள முடியாது. இன்றைய சூழ்நிலையிலே ஒன்று வீட்டுக்குள்ள அவனுக்கு ஒழுக்கம் கற்றுத்தரப்பட வேண்டும், இரண்டாவது இதை போன்ற மக்தப் மதரசாக்களில் ஒழுக்கம் கற்றுத்தரப்பட வேண்டும். எனவே இது இரண்டும் பிள்ளைகளுக்கு இன்றியமையாத 2 கண்கள் பெருமக்களே. எனவே இந்த மக்தப் மதரசாக்கள் தான் பிள்ளைகளினுடைய ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடியதில் தலை சிறந்த இடத்தில் இருக்கிறது. எனவே பெற்றோர்களே, நன்றாக மனதில் பதிவச்சுக் கொள்ளுங்க. உங்கள் குழந்தைகள் மக்தப் மதரசாவிற்கு வரவில்லை என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்திற்கு அவர்கள் படித்தாலும், அவர்கள் நீங்கள் டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, என்ன உயரத்திற்கு அவர்களை கொண்டு போங்க, ஆனால் அவர்களிடத்தில் இறைவனினுடைய அருளோ இறைவனினை சார்ந்த ஒழுக்கமோ அவர்களிடத்தில் இருக்காது பெருமக்களே. எனவே மக்தப் மதரசாவினுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை உங்கள் மாணவர்களினுடைய, உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை உருவாக்கும். இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்கக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? மக்தப் மதரசாவிற்கு என்ற ஒரு மரியாதையை நாம கொடுக்கிறது இல்லை. குறிப்பாக மக்தபினுடைய உஸ்தாதுகள் சொல்வதை நாம் கேட்பதில்லை. உதாரணத்துக்கு ஸ்கூல்ல ஒரு டீச்சரு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டா போதும், விடிய விடிய கண் விழித்து அந்த ப்ராஜெக்டுக்கான பொருட்கள் எந்த கடையில கிடைக்குமோ அங்க போய் வாங்கிட்டு வந்து குடும்பமே சேர்ந்து உட்காந்து, கணவன் மனைவி அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து உட்காந்து அந்த ப்ராஜெக்டை செஞ்சு காலையில பிள்ளையை எழுப்பி வேக வேகமா கிளப்பி அதை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி
அது 10க்கு 10 மார்க் வாங்கிட்டு வந்தா ஏதோ உலகத்தையே நாம் பெற்றுக்கொண்டதை போல, ஏதோ மிக பெரிய சாதனை செய்து விட்டதை போல நாம் பொய்யாக சந்தோஷப்பட்டுக் கொள்கிறோம். ஒரு ப்ராஜெக்டுக்கு தரக்கூடிய மரியாதை இதோ உஸ்தாதுமார்கள் சொல்லி அனுப்புறாங்க, அலிஃப் பா தாவா எழுதிக்கிட்டு வாங்க. எத்தனை பேரு நம்ம பிள்ளைகளுக்கு கைப்பிடித்து எழுத வைக்கிறோம்? சூறாக்கள் மனனம் செய்து கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க, எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சூறாக்களை மனனம் செய்து அனுப்புகிறோம்? சற்று நாம சிந்திக்கணும் பெருமக்களே. நம் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு நமக்கு தான் இருக்கிறது. ஒரு நாள் கௌசுல் ஆலம் தஸ்தகீர் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இடத்துல, அவருடைய மதரசாவில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை விடுறார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய கௌசுல் ஆலம் தஸ்தகீர் அவர்கள் இடத்துல விட்டுட்டு, உஸ்தாதே, என்னுடைய குழந்தையை சிறந்த அறிவுள்ளவனாக, சிறந்த ஒழுக்கம் உள்ளவனாக, மிகப்பெரிய இறைநேசராக ஆக்கி திரும்பி என் கையில தாங்க, அதுவரை என்னுடைய பிள்ளை உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கௌசுல் ஆலம் தஸ்தகீர் அவர்களுடைய கையிலே தன்னுடைய குழந்தையை ஒப்படைக்கிறாள். குழந்தையை கொடுத்துட்டு போயிட்டு திரும்பி 6 மாசம் கழிச்சு வராங்க அவனுடைய மதரசாவிற்கு. 6 மாதம் கழித்து தன்னுடைய குழந்தையை பார்க்கலாம் என்று வரும்போது ஒரு கஷ்டமான ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. என்ன காட்சி தெரியுமா? கௌசுல் ஆலம் தஸ்தகீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மேடையிலே அமர்ந்து வகை வகையான உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல கறி, மீன் என்று எல்லா வகையான உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறாங்க. அதே அந்த மாணவரை விட்டாங்கல்ல, தன்னுடைய மகனை விட்டாங்கல்ல, அந்த மாணவர் கீழே அமர்ந்து காய்ந்து போன ரொட்டிகளை தண்ணீரில் நினைத்து சாப்பிட்டு கொண்டிருக்காரு. அந்த தாய் பார்க்கிறாங்க, உஸ்தாது வகை வகையான கறி, மீன், கோழின்னு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய மகன் காய்ந்த ரொட்டியை சாப்பிட்டு எலும்பும் தோலும்பாங்க இருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே அந்த தாய்க்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உஸ்தாதே, உங்கள்கிட்ட என்ன சொல்லி என் குழந்தையை கொடுத்தேன்? என் குழந்தையை சிறந்த அறிவுள்ளவனாக, சிறந்த ஒழுக்கம் உள்ளவனாக, மிகப்பெரிய இறைநேச செல்வனாக ஆக்கி என்னிடம் தாருங்கள் என்று சொன்னேன். ஆனால் என் குழந்தையை இப்படி எலும்பும் தோலுமாக ஆக்கி வைத்திருக்கிறீர்களே, நீங்க மட்டும் வகை வகையா சோறு சாப்பிடுறீங்க, வகை வகையா கறிமீன் சாப்பிடுறீங்க, ஆனால் என்னுடைய குழந்தைக்கு எதையுமே நீங்க தரலையே, காய்ந்த ரொட்டியை தரீங்களேன்னு சொல்லி அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுத போது, அப்பொழுது கௌசுல் ஆலம் தஸ்தகீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்படியா, இங்க வாமான்னு சொல்லி அந்த தாயை அழைக்கிறாங்க. அழைத்து அவர்கள் மென்னு போட்ட அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்க்கிறாங்க. கரியில சதையை கடித்து விட்டு கீழே போட்ட அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டு அந்த எலும்பை பார்த்து சொன்னார்களாம், கும்பி இதுனில்லா, அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு எலும்பு விடு என்று சொன்ன உடனே அந்த இறந்து போன கோழி மீண்டும் உயிர் பெற்று பறந்துச்சாம். இந்த அற்புதத்தை அவர்கள் காட்டிவிட்டு அப்பொழுது சொன்னாங்களாம், அம்மா, உன்னுடைய குழந்தை இதை போன்று ஒரு அற்புதத்தை பிற்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இன்று அவனுக்கு நான் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இன்றே அவன் வகை வகையான உணவை தின்று சுகம் கண்டுவிட்டால் பிற்காலத்தில் அவன் இறைவனை அடைய முடியாது, பிற்காலத்தில் அவன் இறைவனை நெருங்க முடியாது. எனவே அவனுக்கு பாடம் தர வேண்டும், அவனை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அவனுக்கு காய்ந்த ரொட்டிகளை தந்து சாப்பிட வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்லி கௌசுல் ஆலம் தஸ்தகீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம். இதே போல்தான் பெருமக்களே, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டங்கள் கொடுத்தாலும் சரி, என்ன அடி அடிச்சாலும் சரி, உலகத்திலேயே ஒரு பூமாலை விழுகுதுன்னா அது எங்க தெரியுமா? மக்தபு மதர்சாக்கள் தான். மக்தப் மதர்சாவினுடைய ஆசிரியர்கள் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நாளை மறுமையிலே நமக்கு விழக்கூடிய பூமாலைகள் என்பதை நாம் விளங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விழக்கூடிய பூமாலைகள் என்று விளங்க வேண்டும். எனவே மக்தப் மதர்சாவினுடைய ஆசிரியர்கள் எதை சொல்கிறார்களோ அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர ஆரம்பியுங்கள். ஏனென்றால் உங்கள் குழந்தைகளுக்கான சிறந்த கல்வியும் உங்கள் குழந்தைகளுக்கான சிறந்த ஒழுக்கமும் மக்தபு மதர்சாவை தவிர வேறு எந்த பள்ளிகளிலும் இந்த காலத்தில் கிடையாது என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் பெருமக்களே. எனவே உங்கள் பிள்ளைகளை தர்பியத் செய்வதில் உங்களுக்கு முதலில் மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அதே போல உங்களுடைய குழந்தைகளிடத்திலே என்ன திறமை ஒளிந்து இருக்கிறது என்பதை கண்டறிவது உங்கள் மீது உண்டான கடமை. ஏன் தெரியுமா? ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு பாலைவனம் வழியாக சென்று கொண்டிருக்கிறாங்க. அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப தாகமா பசியாக இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதோ அங்க ஆடுகள் எல்லாம் நிறைய மேயுது, அதுல ஒரு சின்ன ஆட்டை புடிச்சிட்டு வாங்க. அவர்களிடத்தில் கேட்டு
ஒரு சின்ன ஆட்டை கூட்டிட்டு வாங்க, அதில் நாம் பால் கறந்து குடித்துக் கொள்ளலாம் என்பதாக சித்திக் நாயகத்தை அனுப்புறாங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அங்க போறாங்க. ஒரு 8 வயசு பையன், ஒரு 8 வயசு பையன், அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பையன்கிட்ட கேட்கிறாங்க, எப்ப எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணும், இந்த ஆட்டை கொடுத்தா நாங்க பால் கறந்துக்குவோம்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சின்ன 8 வயசு பையன் சொல்றாரு, இது சின்ன ஆடு, குட்டி போட்டு 6 மாசம் தான் ஆகுது, இந்த 6 மாச குட்டிலாம் பால் கறக்காது, எனவே இதை உங்களுக்கு என்னால தர முடியாது. அப்ப சித்திக் நாயகம் சொல்றாங்க, நீ இந்த குட்டியை கொடுத்தா மட்டும் போதும், பால் கறக்கிறது எங்களுடைய வேலை. இதை கேட்டோடனே அந்த சிறுவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது ஏதோ அற்புதமா சொல்றாங்க, குட்டியில இருந்து பால் கறக்க போறாங்களான்னு சொல்லி சரின்னு குட்டியை கொடுத்துட்டு அந்த அந்த குழந்தை, அந்த சின்ன 8 வயசு பையனும் கூடையே நடக்கிறாங்க. கூடையே நடந்து வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில சித்திக் நாயகம் ஆட்டை தராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டினுடைய மடுவிலே தண்ணீரை தெளித்து விட்டு ஏதோ ஓதுறாங்க, ஏதோ தஸ்பீஹுகள், அல்லாஹ்விடத்தில் ஏதோ துவா செய்றாங்க. துவா செய்து விட்டு அந்த துவாக்களை எல்லாம் ஓதிவிட்டு பிஸ்மில்லா என்று கை வைக்கிறார்கள். நாயகத்தினுடைய பரக்கத்தான கைப்பட்ட உடனே சிறு ஆட்டிலிருந்து பால் வடிய ஆரம்பிக்குது. சிறு ஆட்டினுடைய மடியிலிருந்து பால் வடிய ஆரம்பிக்குது. அதை பிடித்து சித்திக் நாயகம் குடிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கிறார்கள். குடித்து விட்டு இதை அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த 8 வயசு பையன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்து முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நாங்க கேட்டோம், நீங்க ஆடை கொடுத்தீங்க, இப்ப எங்கள்கிட்ட ஏதாச்சும் கேளுங்க, நாங்க தரோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன்னா ஒருத்தவங்க உதவி செஞ்சா மறு உதவி நம்ம செய்யணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன வேணும், தீனார் வேணுமா, வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அறிவுள்ள அந்த மாணவர் சொன்னாராம், அறிவுள்ள அந்த சின்ன வயசு 8 வயசு பையன் சொன்னாராம், எனக்கு உங்களுடைய பணமோ காசோ பொருட்கள் எல்லாம் வேண்டாம், பணம்னா இன்னையோட தீந்துரும், அதுல பாலை புடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் குடிச்சா அது முடிஞ்சிடும், ஆனா எனக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயம் வேணும். என்ன தெரியுமா? நீங்க அந்த ஆட்டினுடைய மடியில கை வச்சு ஏதோ ஓதுனீங்கல்ல, உங்களுடைய வாய்க்குள்ள பிஸ்மில்லா பிஸ்மில்லா ஏதோ ஒன்று ஓதுனீங்கல்ல, என்ன ஓதினீர்கள் என்பதை எனக்கு கற்றுக் கொடுங்கள், அது போதுன்னு சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டு சொன்னார்களாம், இந்த பையன் மிக அறிவாளியாக வருவார், இவர் உலகில் உள்ள அனைவருக்கும் ஓதி தருவார், உலகில் உள்ள அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இவர் வருவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தது மட்டுமல்லாம, நீ ஆடு மேய்க்கெல்லாம் தகுதி இல்லை, நீ ஆடெல்லாம் மேய்க்க கூடாது, அந்த நீ ஆடு மேய்ப்பதை விட மிக உயர்ந்த இடத்துக்கு போகணுமா என்னுடன் சொல்லி அந்த சிறு 8 வயசு பையனை அழைத்து தன்னோடு சென்று மஸ்ஜிது நபவியிலே அமர வைத்து நிறைய பாடங்களை நடத்தினார்கள். அவர்கள் தான் பிற்காலத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற மிகப்பெரிய சஹாபியாக உயர்ந்தார்கள். எனவே ஒரு மாணவருக்குள் இருக்கக்கூடிய தகுதி என்ன, அவருக்குள் இருக்கக்கூடிய திறமை என்ன? ஒரு 8 வயசு மாணவர் தன்னுடைய வயதுக்கு மீறிய சிந்தனை, 8 வயசு பிள்ளை சாக்லேட் கொடு, காசு கொடுன்னு கேட்கக்கூடிய நேரத்துல அந்த துவாவை கற்றுக் கொடுன்னு கேட்டாங்களே, அப்ப இவர் பிற்காலத்துல மிகப்பெரிய ஆளாக வருவாருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திறமையை கண்டுபிடித்து அவருக்கான அந்த கல்வியை தந்தார்களே, அதை போல ஒவ்வொரு பெற்றோரும் நம்முடைய பிள்ளைக்குள்ள தகுதி என்ன, நம் பிள்ளைக்குள்ள திறமை என்ன என்பதை கண்டுபிடித்து அந்த திறமைக்கேற்ற அவர்களை வளர்க்கும் போதுதான் இம்மையிலும் சரி மறுமையுடைய வாழ்க்கையிலும் சரி அவர்கள் சிறந்த உயரத்தை அடைய முடியும். எனவே அத்தகைய உயரத்தை அவர்களை உருவாக்குவது பெற்றோர்களாகிய நம் ஒவ்வொருவரினுடைய கடமை என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா புரியக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்முடைய குழந்தைகளுக்கு ஈருலக கல்வியிலும் மிக சிறந்த பரக்கத்தை தந்தருள்வானாக. நல்லோர்கள் பெரியோர்களோடு சேர்ந்து இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததொரு வாழ்வை வாழ்வதற்கான பாக்கியத்தை நம் அனைவரும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது மாணவர் நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. ஆரம்பமாக சூறாக்கள் ஓதுவதற்கு ஜாஃபர் அலி அவருடைய மகனார் ஜே ஹாரூன் அஹமத் அவர்களையும், எஸ் பாதுஷா அவருடைய மகனார் பி அஹமது கபீர், முஸ்தபா அவருடைய மகனார் எம் முகமது ஜாசிம், தஸ்தகீர் அவருடைய மகனார் எஸ் சாதிர் அனைவரும் அழைக்கின்றோம். பக்ருதீன் அவருடைய மகளார் பி ஃபர்ஜானா,
அடுத்து என்ன நீ என்ன சொல்கிறா தப்பத்துதாவா இங்கே வா நீ எல்லாம் அண்ணன் லாஸ்ட் நீ என்ன சொல்கிறமா இங்கே வா இங்கே தள்ளிங்க ஆரம்பி சேர்ந்து சொல்லுங்க ஆரம்பி அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء رسول الله والفتح رأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. السلام عليكم. السلام عليكم. புகழாகாத அல்லாஹு சமது லம் எலித வலம் யுலித் வலம் யக்குலஹு குஃபுவன் அஹத். மாஷா அல்லாஹ். போங்க கிளாப் பண்ணுங்க. அடுத்தது தஸ்தகீர் முபாரக் அவருடைய மகனார் எஸ் சாதிர், என் மரியம் எஸ் சையத் இஜாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒளிவின் முடித்தல்கள் 8. 1. மலம் ஜலம் கழிப்பது அல்லது இரு துவாரத்திலிருந்து ஏதேனும் வெளிப்படுவது. 2. பின் துவாரத்திலிருந்து காற்று வெளிப்படுவது. 3. உடம்பில் இருந்து இரத்தம் அல்லது சீல் வடிந்து ஓடுவது. 4. வாய் நிறைய வாந்தி எடுப்பது. 5. படுத்து அல்லது சாய்ந்து தூங்குவது. 6. நோய் அல்லது வேறேதும் காரணமாக உணவற்று இருப்பது. 7. பைத்தியம் பிடிப்பது. 8. தொழுகையில் வெடிசிரிப்பு சிரிப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும். சாதிர் மிக சிறப்பாக முடித்தார். உமர் அவர்களின் மகளார் எஸ் சஹானா. உமர் அவர்களின் மகளார் எஸ் சஹானா அவர்கள் சூறாக்கள் சொல்ல வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதுரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ் சனா மிக அருமையாக சொல்லி முடித்தார்.
அப்பாஸ் கான் அவர்களின் மகனார் ஏ அர்ஷத் அவர்களும், ஜவஹர்லால் பாஷா அவர்களின் மகனார் ஜே ஃபயாஸ் அகமது அவர்களும், காசிம் அவர்களின் மகனார் ஹச் ஷஹர் அவர்களும் கலிமா பொருளுடன் ஆங்கிலத்தில் சொல்ல வருகிறார். अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि व तआला बरकातुहू। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अव्वल कलिमा तय्यब ला इलाहा इल्लल्लाहु मुहम्मदुर रसूलुल्लाह। Meaning, Allah is the worthy of worship, Muhammad the messenger of Allah. Ruwam kalima shahadat ashhadan la ilaha illallahu ashhadu anna Muhammadan abduhu rasuluhu. Meaning, Allah is the one allowed partner, but I bear witness that Muhammad servant and messenger of Allah. Siyam kalima tamjid subhanallahi walhamdulillahi wa la ilaha illallahu Allahu akbar wa la hawla wa la quwwata illa billahi aliyul azim. Meaning, glory be to Allah, praises to be Allah, there is no God but Allah is the greatest one. Shakaran kalimat tawhid la ilaha illallahu ahadahu la sharika lahu lahul mulku wa lahul hamdu wa yumiitu biyadil khair wa huwa ala kulli shay'in qadir. Meaning, there is none worthy of worship except Allah. He is alone and has no partner. He belongs to the kingdom. He gives life and causes death. In his hand have all good and power over everything. Panjam kalima nakta gufar Allahumma inni a'udhu bika min an ushrika bika shay'an wa ana a'lamu bihi wastaghfiruka liman a'lamu bihi tubta anhu wa tabarata min al-kufri wa shirki wal ma'asi kulliha wa aslamtu wa amantu wa kulli la ilaha illallah Muhammad Rasulullah. Meaning, I seek forgiveness who is my creator. I am aware of, I am not aware of, Allah knower of hiding and conceal of mistake and forgiven sins. There is no strength, no power except Allah. Allah has power. Allah most high and the most great. Assalamu alaikum. Assalamu alaikum. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Awwal kalima tayyibu la ilaha muhammad. Duam kalima shahadat ashhadu alla ilaha illallahu wa ashhadu Halil Halim. Assalamu alaikum. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Awwal kalima tayyib la ilaha illallah Muhammadur Rasulullah. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள். துவாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அன்னா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நிச்சயமாக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். சிஎம் கலிமா தம்ஜீத் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வலா ஹக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். மேலும் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன், உயர்வும் மகிமையும் வாய்ந்த அல்லாஹ்வின் உதவியின்றி பாவத்திலிருந்து தப்பிக்கவும் நன்மை செய்யவும் யாருக்கும் சக்தி இல்லை. சகராம் கலிமா தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வகுல் மிலக்கு வலகுல் ஹம்து ஹிகுயி வைமேத் பேஜர்ஹை வகுவா அல்லாஹ் குலி ஷைஇன் கதீர். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், இணை இல்லாதவன், ஆட்சியும் புகழும் அவன் ஒருவனுக்கே சொந்தம். அவனே உயிரை குடிக்கின்றான், அவனே உயிரை எடுக்கின்றான். எல்லாம் நன்மைகளும் அவன் கைகளிலே இருக்கின்றனர்.
அவன் அனைத்து பொருட்கள் மீது சக்தி உடையவனாக இருக்கின்றான். பஞ்சம் கலிமா லதர்குஃபா அல்லாஹும இன்னி அவுதுபிக மின்னன் உஷரிபிக பிகாஷயன் வானாலமோன் விம்னாலமோன் பீதுத்து அன்கு வதபராத்து மினல் குஃப்ரி வஷரிகி வல்மாசி புல்லிஹா வஸ்லம்து வாமந்து வாகுல் லைலஹா லலாம் முஹம்மது ரசூலுல்லா. யா அல்லாஹ், நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். நான் தெரியாமல் செய்த பாவங்களுக்காக உன்னிடம் மன்னிப்பு தேடுகின்றேன். நான் பாவங்கள் அனைத்தையும் விட்டு தௌபா செய்து மீண்டேன். உன்னை நிராகரித்தல், உனக்கு இணை வைத்தல், பாவம் செய்தல் போன்ற அனைத்து பாவங்களை விட்டும் நான் நீக்குகின்றேன். உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன். இன்னும் லாயிலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவை உறுதிப்பட கூறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். 3 பேரும் மிக அருமையாக சொல்லி முடித்தார்கள். அடுத்தபடியாக ஜெசினா அஃப்ரா மற்றும் ஆரிஃப் பாஷா மகனார் ஜுபேர் அஹ்மத் ஒலுவின் ஃபர்லுகள் மற்றும் தொழுகையின் வெளிஃபர்கள் சொல்ல வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒழுவின் ஃபர்லுகள் 4. 1. முகம் கழுவுதல். நெற்றி ரோமத்திலிருந்து கீழ் தாடை வரை கழுவுதல். ஒரு காதின் சோனை முதல் மற்றொரு காதின் சோனை வரை கழுவுதல். முகம் முழுவதும் கழுவுதல். 2. கைகளையும் உள்ளங்கை உட்பட கழுவுதல். 3. தலையில் 4 ஒரு பகுதி மசக் செய்தல். 4. 2 கால்களையும் கணுக்கால் வரை கழுவுதல். அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகையின் வெளிஃபர்லுகள்: உடல் சுத்தமாக இருப்பது, உடை சுத்தமாக இருப்பது, இடம் சுத்தமாக இருப்பது, மானத்தை மறைப்பது, தொழுகையில் நேரமாக இருப்பது, கிப்லாவை முன்னோக்கி நிற்பது, நியத் செய்வது. தொழுகையின் உள்ஃபர்லுகள்: தக்ஜீத் தகரிமா செய்வது, நேராக நிலை நிற்பது, கிராத் ஓதுவது, ருக்கு செய்வது, 2 சஸ்தாக்கள் செய்வது, கடைசியாக அத்தையாத்து ஓதும் அளவு அமர்ந்திருப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இருவரும் மிக அருமையாக சொல்லி முடித்தார்கள். அலாவுதீன் அவர்களின் மகனார் தரேஸ் அகமது அவர்களும் ஆமீன் கான் அவர்களின் மகனார் அக்மல் அவர்களும் தண்ணி கொடுப்பதின் சுன்னத்துக்கள் மற்றும் துவாக்கள் சொல்ல வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தண்ணீர் அருந்திய பின் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹில்லதி சகானி அதுபன் ஃபுராத்தன் பிரஹ்மதிக வலம் யஜஅல்ஹன் மில்ஹன் உஜாஜன் பிதுனுபினா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தண்ணீர் குடிக்கும் போது சுன்னத்துங்கள் 6. 1 வலதுகையால் குடிப்பது, 2 உட்கார்ந்து குடிப்பது, 3 பார்த்து குடிப்பது, 4 பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது, 5 3 முறை சாச்சு வச்சு கொடுப்பது, 6 குடிச்சு முஸ்தாஹல்லம் தான் சொல்லுது. இருவரும் மிக அருமையாக சொல்லி முடித்தார்கள். அடுத்தபடியாக முகமது ஹுசேன் மகனார் சையத் மூசா, ஷேக் பாபு மகளார் சுமையா பேகம், சர்தார் மகனார் சக்பீர், சாப்பிடமுன் துவா, சாப்பிடுவதின் சுன்னத்துக்கள், சாப்பாட்டு பின் துவா சொல்ல வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சாப்பிடும்போது ஓதும் துவா. பிஸ்மில்லா வாலா பர்கத்துல்லா. இதை மெந்தி விட்டால் பிஸ்மில்லா அவ்வளவு ஆக்கிறஹோ. சாப்பிட முன் சுன்னத்துகள் 14. 1 விரிப்பை விரிப்பது, 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது, மேலும் துடைக்காமல் இருப்பது, 3 சாப்பிடுவதற்கு துவா ஓதுவது, 4 சுன்னத்தான முறைப்படி உட்காருவது, ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது, 11 உணவை கூறக்கூடாது, 12 மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட பிறகு துவா ஓதுவது, 14 சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கொப்பளித்துக் கொள்வது. சாப்பிட்ட பிறகு ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹி அத்தாமனா வசகானா வஜாலனா மினல் முஸ்லிமீன். பிறர் வீட்டில் சாப்பிட்டால் ஓதும் துவா. அல்ஹம்துலில்லாஹி அத்தீமன் அத்தாமனி வஸ்கீமன் சகானி.
وجعلني من المسلمين. السلام عليكم. மூன்று பேரும் மிக அருமையாக சொன்னார்கள். அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான் மகனார் முகமது ரகாஃப் பால் குடிக்கும் போது ஓதும் துவா சொல்ல வருகிறார்கள். சதாம் ஹுசேன் அவர்களின் மகனார் பி சாரிக், முகமது இர்ஃபான் அவர்களின் மகளார் எம் அப்சிஹா, குல்சம் ஃபாத்திமா. தூங்கும் முன் ஓதும் துவா, தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா, தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவாவின் பொருள் சொல்ல வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பால் குடிக்கும்போது ஓதும் துவா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். தூங்கும் முன் ஓதும் துவா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா. அஸ்ஸலாமு அலைக்கும். தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். பொருள்: நம்மை மரணமடை செய்து பிறகு உயிர் குத்தி எழுப்பி அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழும். மேலும் நாம் அனைவரும் அவன் பக்கமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பொருள்: அல்லாஹ் உன் பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன், மேலும் நான் உயிர் பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான்கு பேரும் மிக அருமையாக துவா சொன்னார்கள். ஏ தௌலத் பாஷா அவர்களின் மகளார் டி நஃபிஷா காலை மாலை துவாக்கள் சொல்ல வருகிறார். கதீம் பாஷா அவர்களின் மகனார் ஏ சையத் குலாம் காதர் அவர்களும், எஸ் பக்ஷு அவர்களின் மகளார் எஸ் நிஷாபான் அவர்களும், என் யூசுப் அவர்களின் மகளார் ஒய் அஸ்மத் அவர்களும் அதேயத்து சலவாத்து குன்னூத் சொல்ல வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். காலை மாலை ஓதும் சுன்னத்தான துவாக்கள். அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌமி ஃபத்தஉ வ நஷ்ருஉ வ நூரஉ வ பரக்கத்துஹு வ உதாஉ வ அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஃபீஇ வ ஷர்ரி மா பஅதஉ. அல்லாஹும்ம பிக அஸ்பஹனா வ பிக அம்சைனா வ பிக நஹியா வ பிக நமூது வ இலைக்குன் நுஷூர். اللهم ما أصبح بي من نعمة أو بأحد من خلقك فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. رضيت بالله ربا وبالإسلام دينا ونبي محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. السلام عليكم. அஸ்ஸலாமு அலைக்கும். சலவாத்து. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத வ அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த வ அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். குனூத். அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக நஸ்தஃபிருக வ நுஅ்மினு பிக வ நத்தவக்கலு அலைக நுஸ்னி அலைக்கல் ஹைர் குல்லஹு வ நஷ்குருக வ நக்ஃபுருக வ நஅலஹு நத்ருக மையஃதுருக. அல்லாஹும்ம இய்யாக நஅ்புது வ லக நுஸல்லி வ நஜ்ஜிது வ இலைக நஸ்ஆ வ நஹ்பிது வ நர்ஜு ரஹ்மதக வ நக்ஷா அதாபக இன்ன அதாபகல் ஜித்தாபில் குஃபாரி முல்ஹிக். அஸ்ஸலாமு அலைக்கும். மூன்று பேரும் மிக அருமையாக சொன்னார்கள். கரெக்டாக நான்
அஸ்ஸலாமு அலைக்கும். சேர் இருக்குது, சேர் எடுத்து பெண்கள்லாம் போட்டுக்குங்க. இடம் இருக்குது, சேர் இருக்குது. இன்ஷால்லா மகரிப்க்கு தொழுகிறதுக்கு நம்ம மதரசால பெண்கள் தொழுதுக்கலாம், மாணவர்களும் தொழுதுக்கலாம். ஆண்களை மட்டும் பள்ளிக்கு போகலாம் ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, போகலாம். தொழுகை விடுவோம், மகரிப் தொழுகை விடுவோம். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க அப்படியே. உட்காருப்பா, உட்கார். ஜாகிர் ஆசார மக்பூரா பள்ளிவாசனுடைய முத்தவல்லி கமல் பாஷா பாய் அவர்களுக்கு நமது மார்சாவின் சார்பாக புறணை பொறுத்து கௌரவிக்கப்படுகின்றது. இந்த போர்வையை அசராப்தி அதிர்ந்த அவர்கள் பொருத்தி கௌரவிப்பார்கள். மேலே தக்பீர், மேலே தக்பீர், மேலே தக்பீர். அடுத்ததாக
ஆசார் மக்பூரா பள்ளிவாசனுடைய உறுப்பினரும் நமது சகோதரமாகிய ஜெயின் நஜீர் பாஷா பாய் அவர்களுக்கு நமது மார்சாவின் சார்பாக கோடை போர்த்தியை கௌரவிப்பார்கள் சையத் ஹுசைன் பாய் அவர்கள். நேரே தக்பீர், நேரே தக்பீர், நேரே தக்பீர். எல்லாமே மகரிப் தொழுதுவிட்டு வரலாம். மகரிப் பிறகு விழா நடைபெறும். தொடர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் எல்லாம் மார்சாவை தொழுதுங்க. தனி வசதி இருக்கு, பாத்ரூம் வசதி இருக்கு. மாணவர்களும் இங்கே தொழுதுங்க. சிறிய மாணவர்கள், மாணவிகள். பெரிய மாணவர்கள் பள்ளிவாசலுக்கு போங்க, பள்ளிவாசல் தொழுதுவாங்க. ஆண்கள் பள்ளிவாசல் தொழுதுக்கலாம், மேலே மார்சாவை தொழுதுக்கலாம். தொழுகை முடிந்தவுடன் உடனாக இந்த நிகழ்வு தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும். பார்க்கவே மாட்டேங்கிறான். நான் இவனையே பார்க்கறேன், இவன் பார்க்கவே Ada area.